கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்க நல்லா இருப்பீங்கன்னு நாங்க விசுவாசித்து அனுதினமும் உங்களுக்காக தேவ சமூகத்துல நாங்க ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். அதனால இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்ம புதிய ஆண்டுல பழைய வருடம் முழுவதும் நம்மளை கண்ணின் மணிகள் போல பாதுகாத்து புதிய வருடத்துக்குள்ள கொண்டு போயிருக்கிறாரு. இந்த புதிய வருடத்துல அவர் யோவேல் 2:21 வேத வசனத்துல, தேசமே நீ பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று சொல்லி ஆவியானவர் என்னோடு கடந்த சில நாட்களாகவே பேசிக் கொண்டிருந்தார். ஆகவே இந்த வார்த்தையை நானும் விசுவாசித்து உங்களுக்கு முன்பதாக வைக்கிறேன். நீங்களும் அதை நம்பி ஒவ்வொரு நாளும் நீங்க அறிக்கையிடுங்க. எப்படின்னா, ஆண்டவர் சொல்றாரு, இந்த வருஷத்துல எவ்வளவு சூழ்நிலைகள் வந்தாலும் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் முதல்ல நம்ம பயப்படாம நம்பிக்கையை அவர் மேல வைக்கணுமா. அப்ப அவர் நமக்கு பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொன்னால் நம்ம மகிழ்ந்து களி கூறணுமா. சங்கீதம் 34:1 தாவீது, நான் கர்த்தரை எக்காலத்தில் ஸ்தோத்தரிப்பேன்னு சொல்ல போறேன். அவரை நம்ம ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருக்கணும். அவர் செய்த நன்மைகளை நினைச்சு நம்ம நன்றி சொல்லிக்கொண்டே இருக்கணும். அவரை துதிச்சு நம்ம பாடிக்கொண்டே இருக்கணும். இந்த வருடம் முழுவதும் 1 தெசலோனிக்கர் 5:18 கர்த்தரை நம்ம ஸ்தோத்திரம் பண்ணணும். அவரை நம்ம ஸ்தோத்திரம் பண்ணணும், அவருக்கு நன்றி சொல்லணும். அவர் நமக்கு செய்த எல்லா நன்மைகளை நினைத்து 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 நம்ம பாடி பாடி நீங்களும் நானும் துதித்து கொண்டிருக்கும் பொழுது, உண்மையிலே நான் சொல்றேன், இந்த யோவேல் 2:21 வேத வசனம் உங்க வாழ்க்கையிலும் எங்க வாழ்க்கையிலும் நிறைவேறும். இதை நீங்க பிடிச்சுக்கங்க. நீங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. God bless you. Amen.